இந்த தோசை ரெசிபியில் தொடர்றோம். சரிங்களா? தோல் நீக்கிய உளுந்து 200 கிராம், வெந்தயம் 15 கிராம், சின்ன சீரகம் சீரகம்னு சொல்கிறோம்ல அது 10 கிராம், பச்சை அரிசி மானா மாவு 600 கிராம். இதை இந்த பச்சை அரிசி மாவுன்றது பவுடராக இருக்கும். அதாவது நம்ம ஊரில் செய்கிற ரெசிபி கிடையாது இது. இந்த மேலே சொன்ன உளுந்து வெந்தயம் சீரகத்தெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணுமா. மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டு அந்த அரிசி மாவு இருக்குல்ல, பச்சை அரிசி மாவு, அதை வந்து தண்ணியில் குழச்சிக்கிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சு புளிக்க வச்சு தோசை விடணும். எல்லாம் உங்களுக்கு புரியும்ல நான் சொல்கிறது என்ன நடக்குதுன்னு. அப்போது இவங்க சொல்கிற செய்முறை வந்து இலங்கை செய்முறை. இப்போ இவங்க 1:3 போட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் 1:4 போடுவாங்க. ஏன்னா லேடிஸ்க்கு இந்த வீடியோ தெரியும், அதனால் நான் வேகமாக போகிறேன். அதாவது அரிசி மாவு பச்சை அரிசி மாவு கடையில் கிடைக்குதான். அந்த பச்சை அரிசி மாவை வாங்கிட்டு வந்து இந்த உளுந்து அரைச்ச அந்த கலவை இருக்குல்ல அதோட சேர்த்து தோசை விட்டுக்கணுமா. சரிங்களா? அவங்களுக்கு நேரம், அதாவது தமிழர்கள் விரும்பி உண்ணும் உணவு தோசை என்பதற்கு ஆதாரமாக 2 சான்றுகள் தருது. இதுக்கு என்ன ஆதாரம் 2 சான்று? அதை அரைச்சி வச்சா 4 நாளைக்கு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு, ஃப்ரிட்ஜே இல்லைன்னா கூட 2 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது பிரெட் வீட்டில் இருக்கிற மாதிரி தோசை மாவு டக்கு டக்குன்னு சட்னி பண்ணி இதை செஞ்சிடலாம். தட்ஸ் இட், அவ்வளோதான். இதில் ஈஸியாக இருக்குது. சோறு குழம்பு ரொம்ப நேரம் ஆகும். எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த தோசையை பற்றின ஒரு 5 கேள்வி. சரிங்களா? 5 கேள்விக்கும் அடுத்து வந்து பாடம் 5. தமிழ் வரலாற்று நாயகர்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழர் இல்லை அப்படின்னு ஒரு இது இருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு கொள்ளைக்காரன் ஒரு புக்கே இருக்கு தமிழ்நாட்டில். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது பிரிட்டிஷ்காரங்க சொன்னாங்களாம். அதாவது இந்த வரியை கவனிங்க. தமது ஆட்சி நிறுவப்பட்ட இடங்களிலெல்லாம் வரி என்ற பெயரில் கொள்ளையடித்த வெள்ளையர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை கொள்ளையின் என்று குற்றம் சாட்டினார்கள். அதாவது அவர் கொள்ளையடிக்கலாம், அவர் வந்து தூக்கில் போட்டாங்களாம். அவர் வந்து யாரு காட்டி கொடுத்தது? விஜய ரகுநாத தொண்டைமான் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு காட்டி கொடுத்தாரு. ஸோ இது எதுக்குன்னா, நம்ம சீட்டுக்கட்டில் உனக்கு ஒரு சீட்டு எனக்கு ஒரு சீட்டுன்னு போடுற மாதிரி அங்கே கட்டபொம்மனா. இது வந்து பண்டார வன்னியன். அவரை காட்டி கொடுத்தது யாரு? காக்கை வன்னியன். அதாவது அவர் வந்து இங்கிலீஷ்காரங்களுக்கு காட்டி கொடுக்குறாரு. அடுத்து வந்து பாடம் 6, சாதனை படைத்த தமிழர்கள். ஒன்று வந்து அங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தவனே அப்துல் கலாம் 1931ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தில் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தார். சிறு வயதிலேயே தன் குடும்ப செலவுகளுக்கு உதவுவதற்காக செய்தித்தாள்களை விநியோகிக்கும். அதாவது பிறந்த உடனே செய்தி பேப்பர் போட போயிட்டார். சரிங்களா? அது இடைப்பட்ட காலத்தில் அவங்க அம்மா அப்பாலாம் தேவை கிடையாது. எதுக்கு அதை பற்றியெல்லாம் பேசிட்டு? அவர் ஏழ்மையாக இருக்கிறார். படித்து முன்னேறிட்டார். இந்த எல்லா புக்லேயுமே இருக்கிற நல்ல விஷயம்தான். படிக்கணும் வேலைக்கு போகணும், படிக்கணும் வேலைக்கு போகணும். எதை பற்றியுமே யாரை பற்றி சிந்திய விடுது. அதான். அடுத்து வந்து நவநீதம் பிள்ளைன்றவர் யாரு? அவங்க தென்னாப்பிரிக்காவில் டர்பன் நகரில் இந்திய குடிவெளி தமிழருக்கு மகளாக பிறந்தார். ஒரு ஏழ்மையான குடும்பம், பாவப்பட்ட குடும்பம். சரிங்களா? இதுவும் வந்து ஒரு எளிமையான குடும்பம். அப்துல் கலாம் ஏழை குடும்பம் இல்லை, எளிமையான குடும்பம். இந்த அம்மாவோட குடும்பம் வந்து ஒரு மிகவும் ஏழ்மையான